மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கில் முதல் முறையாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவருடைய ஆம் ஆத்மி பெயரை சேர்த்து டெல்லி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்களான முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, அக்கட்சி எம்பி சஞ்சய் சிங் ஆகியோரை தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கடந்த மார்ச் 21 கைது செய்தது அமலாக்கத்துறை. திகார் சிறையில் அடைக்கப்பட்ட கெஜ்ரிவால் பின்னர் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினர் கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, தீபங்கர் தத்தா அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசு வழக்கறிஞரும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வியும் ஆஜராகி தங்களது தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். மேலும் வழக்கு தொடர்பான கூடுதல் ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய இருதரப்பிற்கும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1 வரை ஏற்கனவே இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் வழக்கமான ஜாமீன் பெற விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம் என நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட 8வது குற்றப்பத்திரிகை இதுவாகும். இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மோசடி வழக்கு ஒன்றில் கட்சியின் பெயரை முதல் முறையாக அமலாக்கத்துறை சேர்த்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவராக பெயரை இணைத்துள்ளதால் ஆம் ஆத்மி கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுத முடியும் என்றும் கட்சியின் சொத்துக்களை முடக்க முடியும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கெஜ்ரிவால் மற்றும் ஹவாலா பண ஆபரேட்டர்கள் இடையிலான உரையாடல்களை தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கெஜ்ரிவால் தனது லேப்டாப் பாஸ்வேர்டை கொடுக்க மறுத்த நிலையில் ஹவாலா ஆபரேட்டர்களிடம் இருந்து கெஜ்ரிவால் சாட் செய்ததற்கான ஆதாரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது.